சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. செந்தில் பாலாஜியின் ரகசிய ஆடியோ வெளியானது. 10 ஆண்டுகள் சிறை. திமுகவை சேர்ந்த மாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என தற்போது தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. தாவேக ஆட்சியை கவுக்க சதி செய்ததா கூறி அவரை கைது செய்ய தற்போது விஜய் அவர்கள் காய்களை நகர்த்தி வருவதாக சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் தற்போதைய தாவேகா விஜய் ஆட்சியை கவிழ்ப்பதற்காக சதி திட்டம் தற்போது செந்தில் பாலாஜி தலைமையில் ஸ்டாலின் அவர்கள் செய்ததாக புகார் எழுந்தது. முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமார் ஆகியோருக்கு சென்னை காவல்துறை சம்மன் அனுப்பியிருந்தாங்க. மேலும் லுக் அவுட் நோட்டீஸும் அனுப்பியிருந்தாங்க. ஏற்கனவே திங்கட்கிழமை வரை சம்மனுக்கு பதிலளிக்க நேரம் கொடுக்கப்பட்டிருந்தது. திடீரென அவர்கள் இருவரும் எப்போது வேண்டுமானாலும் வெளிநாட்டுக்கு தப்பி செல்லலாம் என போலீசுக்கு தகவல் கிடைத்தது. மேலும் அவர்கள் வெளிநாடு தப்பி சென்றுட்டு விட்டால் அவர்களை பிடிப்பது கடினம். அதனால் அவர்கள் வெளிநாடு தப்பி செல்வதை தடுக்கும் வகையில் லுக் அவுட் நோட்டீஸும் தரப்பட்டது. ஏனென்றால் போலீஸ் இதில் அதீத வேகம் காட்டி வருகிறாங்க. போலீஸ் காட்டும் வேகத்தை பார்க்கும் போது கண்டிப்பா செந்தில் பாலாஜி விரைவில் கைது செய்யப்படலாம் என்றும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. முதல்வர் விஜயும் செந்தில் பாலாஜியை கைது செய்வதில் மும்முரமாக இருப்பதா சொல்லப்படுது. சென்னையில் இருக்கிற அரும்பாக்கத்தை சேர்ந்த திருநாவுக்கரசு என்பவர் ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் மற்றும் யூடியூப் சேனல் ஒன்றை நடத்தி வரார். இவரும் திருச்சியை சேர்ந்த நரேஷ் மற்றும் சென்னையை சேர்ந்த தியாகராஜன் என்பவரும் சேர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதா சொல்லப்படுது. சட்டமன்றத்தில் சபாநாயகருக்கு எதிராக வாக்களிக்க எம்எல்ஏ இளையராஜாவுக்கு ரூபாய் 25 கோடி தருவதாக இவர்கள் பேரம் பேசியிருக்கிறாங்க. இது தொடர்பான ஆடியோ இணையத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. எம்எல்ஏ இளையராஜா சென்னை காவல் ஆணையரிடம் புகார் அளிச்சிருந்தார். மேலும் இந்த புகாருடைய பெயரில் வழக்கு பதிவு செய்த சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் முதற்கட்டமாக அரும்பாக்க திருநாவுக்கரசு மற்றும் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்களான மேடவாக்கம் தியாகராஜன், பெசன்ட் நகர் கார்த்திக் ஆகிய மூவரையும் கைது செஞ்சாங்க. இவர்களிடம் நடத்திய தீவிர விசாரணையை தொடர்ந்து மணப்பாக்கத்தை சேர்ந்த அதிமுக நிர்வாகி செல்வன் மற்றும் அஸ்தினாபுரத்தை சேர்ந்த ராஜேஷ் ஆகிய மேலும் இருவரும் கைது செய்யப்பட்டாங்க. இந்த கைது செய்யப்பட்ட 5 பேரிடம் தனித்தனியா வாக்குமூலமும் போலீஸ் வாங்கியிருக்காங்க. மேலும் இந்த விசாரணையில ஆட்சியை கவிழ்ப்பதற்காக மொத்தம் 40 கோடி அளவில் சதி திட்டம் போடப்பட்டிருக்கிறது தற்போது வெளிவந்திருக்கு. மேலும் இந்த ஒட்டுமொத்த சதி திட்டத்திற்கும் பின்னணியில் மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமார் தான் என்று கைது செய்தவர்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த வழக்கில் தான் செந்தில் பாலாஜியை கைது செய்ய விஜய் திட்டமிட்டிருக்கிறாராம். இந்த மாதம் விஜய் கரூர் செல்கிறார். அதோடு எம்ஆர் விஜயபாஸ்கர் அதிமுகவில் இருந்து வெளியேறி கரூர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைஞ்சிருக்கிறார். இதனால கரூருக்கு இடைத்தேர்தல் வர வாய்ப்பு இருக்கு. தன்னுடைய கரூர் பயணம், கரூர் இடைத்தேர்தல், இதற்கு முன்பாக செந்தில் பாலாஜியை கைது செய்ய விஜய் திட்டமிட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் குமாரிடம் விசாரணை நடத்த போலீசார் அவங்கள தீவிர விசாரணை வலயத்திற்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. மேலும் அவர்களின் செல்போன்கள் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கான். போலீசார் தங்களை தேடுவதை அறிந்ததும் 2 பேரும் தலைமறைவாகிவிட்டதா தற்போது தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தலைமறைவாயிருக்க 2 பேரையும் பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில ஈடுபட்டிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் நேற்று கரூர் மாவட்டம் ராமேஸ்வரப்பட்டி கிராமத்தில் உள்ள செந்தில் பாலாஜியின் பூர்வீக வீட்டிற்கு திருவல்லிக்கேணி போலீசார் சென்றிருக்காங்க. அங்கு செந்தில் பாலாஜியின் தந்தை வேலுசுவாமி மற்றும் தாய் பழனி அம்மாள் ஆகியோரிடம் சம்மன் வழங்கப்பட்டிருக்கு. அந்த சம்மன்ல மறுநாளே சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும், அப்படி அவங்க ஒரு வேளை வரலனா கண்டிப்பா கைது செய்யப்படுவார்கள் என்று கடுமையாக எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. தொடர்ந்து திமுகவில் பல்வேறு கட்ட ஊழல்கள் செய்தது ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் பெரிய இடியாக மாறியுள்ளது. மீண்டும் திமுக ஆட்சிதான் வரும் என்ற நினைப்பில் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பல டெண்டர்களை விட்டு கடைசி நேரத்தில் பல லட்சம் கோடிகளை அடித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து செந்தில் பாலாஜி ஏற்கனவே போக்குவரத்து துறையில் இருந்தபோது வேலைக்கு லஞ்சம் என்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் உள்ளார். மேலும் அவரை பற்றிய குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கும் பட்சத்தில் அவரது ஜாமீன் கேன்சல் செய்யப்படும், மீண்டும் அவர் சிறையில் அடைக்கப்படுவார் என்கின்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி சமீபத்தில் ஏவாவேலு அவர்களை லஞ்ச ஒழிப்புத்துறை, அமலாக்கத்துறை தொடர்ந்து அவரது வீட்டிற்குள் புகுந்து முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினார்களோ, அதே போல செந்தில் பாலாஜியை கைது செய்து அவரை வைத்துக்கொண்டே அவர் வீட்டில் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றலாம் என சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இந்த தாவேக ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், அதற்காக கிட்டத்தட்ட 180 கோடி வரை தனியார் கான்ட்ராக்டரிடம், கார்ப்பரேட் நிறுவனத்திடம் கொடுத்து தாவேக ஆட்சியை கவிழ்ப்பதற்காக சதி செய்தார். சபாநாயகருக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும், அவரை அகற்ற வேண்டும் என்பதற்காக பல ஆயிரம் கோடிகளை செந்தில் பாலாஜி வீட்டில் பதுக்கி வைத்துள்ளாராம். தொடர்ந்து இது ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின் என கோபாலபுர இல்லமே இதில் சம்பந்தப்பட்டுள்ளது தெரிய வந்திருக்கிறது. விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி வெள்ளை அறிக்கையாக வெளியிடுவேன், திமுகவில் ஊழல் செய்த ஒருவரும் தப்பிக்க முடியாது என்பது போல தற்போது அடுத்தடுத்த அதிரடி நடவடிக்கைகளை விஜய் எடுத்துக்கொண்டு வருகிறார். இதனால் திமுகவின் கோபாலபுர இல்லமே தற்போது அதிர்ந்திருப்பதாகவும், துர்கா ஸ்டாலின் தற்போது இதுக்கு அனைத்துக்கும் காரணம் சேகர்பாபு தான், அவர் சொன்ன தவறான உளவுத்துறை ரிப்போர்ட்டு தான் என சொல்லப்படுகிறது. மேலும் சேகர்பாபுவும் எந்நேரத்திலும் தாவேகா அல்லது பாஜகவுடன் இணையலாம் என்கின்ற செய்தியும் வெளியாகியிருக்கிறது. இதனால் செந்தில் பாலாஜி இனி எங்கும் வெளிநாடு தப்பி செல்ல முடியாது. எப்படி ஏவாவேலு வெளிநாட்டுக்கு தப்பி சென்றாரோ அதே போல செந்தில் பாலாஜி தப்பி சென்று விடுவார் எனதான் தற்போது லுக் அவுட் நோட்டீஸும் விடப்பட்டிருக்கிறது. இதனால் செந்தில் பாலாஜி எந்நேரத்திலும் கைது செய்யப்படலாம். அப்படி கைது செய்யப்பட்டால் அவருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, மேலும் கூடுதலாக 15 ஆண்டுகளும் கிடைக்கலாம். ஏனென்றால் ஏற்கனவே போக்குவரத்து துறையில் செய்த ஊழலே இருக்கிறது. இப்படி தொடர்ந்து ஊழல் செய்து வந்த செந்தில் பாலாஜியும் அவரது தம்பி அசோக்குமாரின் கதை முடிந்ததாக தான் தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கிறது.